என்னம்மா உட்காந்து தெரியாம பாத்துக்கிட்டே இருக்கிறேன் வீடியோ. பொழுதுபோக்கா இருக்கும் பாக்கீங்க. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வந்து ராஜஸ்தான்ல 6ஆம் தேதி எடுத்துருக்கு. என்ன பள்ளிக்கூடம் அந்த ஏரியாவிலேயே அந்த உதய்பூர் அந்த பக்கமா உள்ள கிராமத்துல போய் எடுத்திருக்காங்க ஒரு பள்ளிக்கூடம். அது ஹையர் செகண்டரி ஸ்கூல் 9ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் 4 வகுப்பு படிக்கிறது அந்த ஏரியாவிலேயே. அதுதான் பெரிய ஸ்கூலாம். ஸ்கூல் பள்ளி அந்த வகுப்பறை எல்லாம் பார்த்தா அவ்வளோ சின்னதா தான் இருக்கு. ரொம்ப தூசியா உதுந்து விழுகிற மாதிரி. ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் அந்த இவங்க போன அன்னைக்கு தான் ஸ்கூல் முதல் நாள் அவங்களுக்கு. ஒரு பிள்ளைங்க கூட பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? ஏன்னாகும் அவங்களுக்கு இன்னைக்குதான் பள்ளிக்கூடம் திறக்கிறதுங்கிறதே தெரியாம இருக்கு. பள்ளிக்கூடம் தெரியாம இருக்காங்க. ரெண்டாவது அந்த விடுமுறை நாள்ல நீங்க சொல்லுவீங்கல்ல, நான் சின்ன வயசுல ஊருக்குள்ள வேலை இல்லாத அன்னைக்கு பள்ளிக்கூடம் போவேன். அது மாதிரி அந்த லீவ்ல அந்த பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு அதுல வர காசை வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. 50 60க்குள்ள அந்த 60 70க்குள்ள தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்கள் நிலைமை எப்படியோ அப்படி இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல 3 அதுவும் அந்த பள்ளிக்கூடத்துலதான் அவ்வளவு பெரிய பள்ளிக்கூடமா. அதாவது அறிவியல், காமர்ஸ், ஆர்ட்ஸ். அந்த அறிவியல் அந்த பகுதியிலேயே அந்த ஒரு பள்ளிக்கூடம் தான் படிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இன்னும் ரொம்ப பிற்போக்கா இருக்காங்களோ என்னமோ தெரியல. நம்ம ஊர்லயே பயங்கரமா இருக்கு, மோசமா இருக்குன்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு அறிவியல் படிக்கிறதே ஒரு மாவட்டத்திலேயே ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்குதுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன. ரெண்டாவது இப்போ நம்ம வேடசந்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல அவங்க படிச்சவங்களோட பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து நாங்க ஏதாவது செய்யறோம்னாலே அங்க இருக்கிற ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் இருந்து அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வகுப்பறையை சரி பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆடிட்டோரியம் எல்லா மாணவர்களும் உட்கார்ந்து ஒரு அதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கறது கேட்கறது அதுக்கான ஆடிட்டோரியம் ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா அது ஒவ்வொரு ஆசிரியருமே வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அங்க ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்களா, அந்த மாதிரி பொதுமக்கள் பங்களிப்புல ஏன்னா அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கட்டி இருக்கிறாங்க. எல்லா இந்த கோவில இது எடுங்க, வீடியோ எடுங்க ஒண்ணு வலியுறுத்தி இருக்காங்க. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொரு துணை ஆசிரியருக்கு இவங்க சாதாரணமா இங்கிலீஷ்ல கேக்குறத புரிஞ்சு பதில் சொல்ல தெரியல. இவங்க வந்து ஒரு மீடியேட்டர் கூட்டு போய் தான் பேசி இருக்காங்க. அப்புறம் அந்த பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து 7 பிள்ளைங்க இறந்ததுக்கு அந்த பள்ளிக்கூடம் இல்ல அந்த ஊர்ல அந்த பகுதியில விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க நீதிமன்றம் சொல்லி இப்பதான் கொஞ்சம் புனரமைச்சிருக்கிறாங்களாம். அதனாலதான் இந்த அளவுக்கு இருக்கான். அந்த இதுல ஒரு வாட்டர் டேங்க் கட்டிட்டு இருக்கிறாங்களாம். அதையும் கோவில்னு சொல்றாங்களாம். அந்த தண்ணி கட்டுற அந்த இது வந்து நீர் கோயில் ஏதோ கோயில்னு தான் சொல்றாங்களாம். ஏன்னா இவ்வளோ பிற்போக்கா இருக்கிறாங்களே என்ன. அதை பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது அவங்களோட நிலைமைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க மாற்றம் வேணும்னு கேக்குறாங்க இல்லையா, என்ன வகையான மாற்றம்? இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்த்து சொல்றாங்களா தெரியல. இவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. போறாங்களா யார் இப்ப நம்ம கூட போகிறது இல்ல, உட்காந்து ரீல்ஸ் பாக்குறோம். இல்ல நம்மளோட வரலாறை எடுத்துக்கோங்க. 60 70கள்ல எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வளர்ச்சி வந்து. பக்கத்து வீடு ஒரிசா பீகார்லாம் இருந்தாங்களா, அது அங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு நல்லா இருக்கு, நாங்க இங்கதான் பிள்ளைங்களை படிக்க வைக்க போறோம், இங்கதான் எல்லாம் சொன்னாங்களே உங்க பிள்ளைங்க மாதிரி வளர்த்துருங்க. ஆமையா, அவங்க ஒடிசாவெல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடோட இருந்து பிரிஞ்சு போனது. அந்த பிள்ளைங்க எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் உள்ள போக போக அது நம்ம ஊர்ல இன்னுமே, அதாவது நம்ம இப்பதான் ஐயோ எவ்வளவு முட்டாள்தனமா பிள்ளைங்க இருக்காங்களேன்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைங்க கூட இது கோட்டாவில நீ படிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு வந்து என்ன பார்த்து நீ ஏன் இப்படி சொல்றீங்க. ஆனா ஒரு ஆசிரியரே பாடம் நடத்த சம்பளம் கொடுத்தா கூட வரமாட்டாங்கன்றத சொல்றாங்கன்னா அவங்க மனதளவுல இன்னும் எப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் என்னைக்கு மனிதர்களா எனக்கு தெரியல. அப்படி இல்லங்க, இன்னும் அறியாமையில இருக்காங்க. இன்னும் அறியாமையில இருக்காங்க, பிற்போக்கா இருக்காங்க. உலகம் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறத, ஆனா செல்போன் வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அதுல அவங்க எதை தேடுறாங்க, எதை பாக்குறாங்க, அதுதான் ரொம்ப வருத்தமா உள்ள விஷயமா தான். அந்த செல்போனு, அறிவியல், அந்த நுகர்வு பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இவர்கள் கண்டுபிடிக்கல, யாரோ பயன்படுத்துறத, நம்மளும் கூட நம்ம கண்டுபிடிச்சு பயன்படுத்தல. ஆனா எதுல எதை செய்யறோம், எதை கொண்டு அறிவியலை பயன்படுத்தி அறிவியல் பண்றது. இந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து எடுக்கணும்.
அந்த பிள்ளைங்களா அதை பார்க்கும்போது ஐயோ அந்த பிள்ளைங்களா நம்ம பிள்ளைங்களாட்டம், அதாவது நம்ம ஊர் பிள்ளைங்களாட்டம் என்னைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஏக்கத்தோட இன்னும் முடிக்கல பார்க்கணும். உழைக்கும் மக்களே இப்படிதான் இருக்கு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.